முதல்ல உன்னுடைய கதைகளை நான் கேட்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய பதில் என்னங்கறத நான் சொல்றேன். அப்படின்னா சரி, என் வாழ்க்கையில நான் அனுபவிச்ச வழியை பத்தி எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றேன். நாகட்டோ, பொறுமையா இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, நம்மளோட 6 பெண்களையும் தனியாளா நினைவ சாகடிச்சிருக்கான். ஏதாவது கண்டுபிடிச்சியா? ஆமா, இங்க சாப்பாடு இருக்கு. மொத்தம் சாப்பிடுவோம். பசியில உயிரே போகுது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்த மொத்தமா தேடுவோம். அவங்க இங்க உள்ள இருக்கும் போதே வாங்க நம்ம வெளியே போயிடலாம். நம்மள அவங்க பார்த்தா என்ன செய்யறதுப்பா? அவங்களுக்கு தெரியாம நம்ம இங்க இருந்து அமைதியை வெளியே போயிடலாம். யார் இது? இங்க எதிரிகள் இருக்காங்க. நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க. நாகட்டோ, இங்க இருந்து போயிடு. இவன் வெறும் சின்ன பையன்தான். அட கடவுளே, இவங்களை எதிரிங்க நினைச்சு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிரு தம்பி, நாங்க இதை தெரியாம பண்ணிட்டோம். இங்க இங்க என்ன நடந்துச்சு? அப்பா, அம்மா, அன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட வலி என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. என் அம்மா அப்பா சாவறதை என் கண்ணால பார்த்தேன். என்னுடைய அம்மா அப்பாவுக்கு என்னோட குட் பை. சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லாததால நான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதாச்சு. இதை விட்டா சாப்பிட வேற எதுவும் இல்ல. எனக்கு பசிக்குது, நடக்க முடியல. நீ மட்டும் என்னை எழுப்பாம விட்டுருந்தா நான் எங்கேயே செத்து போயிருந்திருப்பேன். உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எந்த சாப்பாடுமே இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. யாராவது இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? ரொம்ப நன்றி. என்ன மன்னிச்சிடுப்பா. உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்னும் இல்ல. வேற எங்கேயாவது போய் ட்ரை பண்ணு. ஆனா இதுக்கப்புறம் கேட்க வேற யாரும் இல்லையே. வா, இங்க இருந்து போயிடலாம். என்னால இதுக்கு மேல நடக்க முடியும்னு தோணல. நான் இந்த இடத்துல உயிரை விட்டுருவேன்னு நினைக்கிறேன். இந்தா, இதை எடுத்துக்கோ. பொறுமையா சாப்பிடுன்னு. கோனான், இவங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? உன் பேர் என்ன? சீபி. சீபியா? இது என் பேர் இல்ல, இது இந்த நாயோட பேரு. அந்த போர்க்களத்துல தான் கோனானையும் யஹிகோவையும் என்னோட வாழ்க்கையில முதல் வாட்டி நான் சந்திச்சேன். போறதுக்கு எனக்கு எந்த வழியும் இல்லாம நானும் அவங்க கூட சேர்ந்துட்டேன். வாவ், இங்க நிறைய சாப்பாடு இருக்கே. திருட வேண்டியதுதான். திருடணுமா? நேர் வழியில போனா எதுவுமே கிடைக்காது. ஆமா, அதுவும் சரிதான். உங்களால முடிஞ்ச சாப்பாடு கொடுக்கறீங்களா? இந்த மீனை உங்களுக்கு ஃப்ரீயாலாம் கொடுக்க முடியாது. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. சரிதான், போய கிழவா. பார்த்து பேசு. ஏய், திருடினத மரியாதையா கொடுத்துடு. எப்படி திருடிட்டு ஓடுது பாரு. ஏய், இந்த பொடி பசங்க இருக்காங்களே, உங்களை சும்மா விட மாட்டேன். எங்களை மாதிரியான குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கற மாதிரி அந்த ஊர்ல எந்த திட்டமும் இல்ல. வாழ்க்கை எப்பவுமே ஈஸியா இருக்காது. கஷ்டத்தை ஏத்துக்க நம்ம பழகிதான் ஆகணும். அது சரி நாகட்டோ, உன்னுடைய கனவுகள் என்ன? கனவா? நான் இந்த உலகத்தையே ஆள போறேன். உலகத்தை ஆழப்புரியா? என்ன நிஜமாவா? நீ சரியா சொன்ன. நம்ம நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். யாருக்கு எதுவும் ஆகலி. ஹான்சோக்கும் லீஃப் வில்லேஜ் நிஞ்சாக்களுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பேட்டில் ரொம்ப கடுமையா நடந்தது. சிபி மூச்சு விட மாட்டேங்கிறா. அவனை பத்தி அப்புறமா கவலைப்பட. முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஒருவேளை இதோட எல்லா போர்களும் முடிவுக்கு வரலனா இந்த உலகத்தோட கடவுள மாதிரி எல்லாத்தையும் நானே நிறுத்தி காட்டுவேன். அன்னைக்குதான் யாய்கோட கனவுகள் என்னோட கனவா மாறிச்சு.
நாகட்டோ, சும்மா அழுதுகிட்டே இருக்காத. நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி அழுதுகிட்டே இருக்கிறதுனால எதுவுமே மாறாது. அதுக்கு எனக்கு அதீத சக்திகள் தேவைப்படும். நாம நிஞ்சுட்சுவ கத்துக்க போறோம். யார்கிட்ட இருந்து? ஹான்சுவை எதிர்த்து சண்டை போட்ட அந்த லீஃப் நிஞ்சாக்கள் தான். அவங்க 3 பேரும் கண்டிப்பா பலசாலிகளா இருக்கணும். நான் அந்த ஹான்சுவை வெறுக்கிறேன். எப்படியாவது நாம அவங்களோட மாணவர்களா மாறணும். இதான் என்னுடைய முடிவு. அதை மாத்த பார்க்காத. ஜிபி, நீயாவது நிம்மதியா இரு. நான் அந்த நெஞ்சாக்களை தேடி போர்க்களத்துக்கு தனியா போனோம். தப்பி தவறி கூட மாஸ்க் எடுக்காதீங்க. நம்மள சுத்தி இருக்கிற காத்துல நிறைய நச்சுத்தன்மை இருக்கு. நாம நிச்சயமா பலசாலிகளா மாற போறோம். அதேதான். ஆனா யாஹிகோ அவனோட முயற்சியை விட்டு கொடுக்கல. நாம அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம். கடைசியா எங்க விதி எங்களை லீவ் வில்லேஜோட சானன்கள் கிட்ட கூட்டிட்டு போச்சு. யாஹிகோ இறந்ததுக்கு அப்புறம் அந்த குழுவுக்கு நானே தலைவனா பொறுப்பெடுத்துக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. வன்முறையால எங்களை தோக்கடிச்சுதான் உங்க நாடுகளுக்கு அமைதின்னு ஒண்ணு கிடைச்சது. அமைதியை பத்தி ஜிராயா சென்சி சொன்ன எல்லாமே வேண்டுதல் தான், எதுவும் நடக்கிற விஷயம் இல்ல. நீ கேட்ட மாதிரி என்னோட கதையை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்ல. இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்வாங்க. நம்ம 2 பேருடைய சிந்தனைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படின்னு சண்டை போட்டு கணக்கு தீர்க்க போறியா? ஜிராயா சென்சை என்ன முழுசா நம்பினாரு. நான் அவரை முழுசா நம்புறேன். அவருக்கு உன்னுடைய கேள்விகளுக்கான பதில் இதுதான். நான் உங்களை இப்ப இங்க கொல்ல போறதில்ல. ஒருவேளை இந்த உலகத்துல அமைதிங்கிற விஷயம் இருந்ததுன்னா அத கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன். என்னோட முயற்சியை கைவிட மாட்டேன். ஜிராயா சென்சை அவருடைய வாழ்க்கையில முதல்ல எழுதின நாவல். அவருடைய நல்ல கருத்துக்கள் மூலமா இந்த உலகத்தை மாத்தணும்னு முயற்சி பண்ணாரு. இன்ஸ்பிரேஷனா இருந்த அவருடைய மாணவனை பத்தி இந்த புக்ல எழுதியிருக்காரு. அது வேற யாரும் இல்ல, நீதான். ஆனா உங்க 3 பேரால இந்த இடத்தோட தலைவிதியை மாத்த முடியும்னு நம்புறேன். ஒன்னு சொல்லட்டான் ஆகட்டும், நீ சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத்தோட மறு உருவமா இருப்பியோன்னு எனக்கு தோணுது. எனக்கு உன் மேலையும் முழு நம்பிக்கை இருக்கு நாகட்டோ. அதை விட முக்கியம் எதுன்னா இந்த அமைதி கிடைக்குங்கிறத நம்ம முழுசா நம்பணும். அவர் எனக்கு கத்துக் கொடுத்த விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில என்னைக்குமே கடைபிடிப்பேன். இந்த நாவல்ல ஹீரோவுடைய பேர் என்னன்னு தெரியுமா? அவனுடைய பேரு நருட்டோ. வருங்காலத்துல நான் ஹொகாகே ஆவேன். ஹிடன் ரெயின்ல அமைதியை நிலைநாட்ட வேண்டியது ஏன் கடமை. சொன்னதை செய்வேன். கடைசியா ஒரே ஒரு தடவை என்ன நம்புனாகட்டும். நான் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த பாதையில எவ்வளவு வலி இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய பயணத்தை தொடருவேன். ஏன்னா அதுதான் இந்த நருட்டோவுடைய அடையாளம். நீ உண்மையிலே என்ன ஆச்சரியப்படுத்திட்ட. ஜிராயாவோட சித்தாந்தங்களை, அவர் ஆசைகளை என்னால கைப்பற்ற முடியல. நான் கடந்து வந்த பாதைக்கும் நீ இப்ப வழிவகுக்கிற பாதைக்கும் வித்தியாசம் இருக்கிறத உணர்றேன். அதனால என் நம்பிக்கையை மேல வைக்கலான்னு தோணுது. நருட்டோ உசுமாகி நகேரோ ஆர்ட் ஆஃப் ரீபர்த்தை பயன்படுத்த போறேன். நாகட்டோவோட இந்த விஷுவல் பவர், நான் சொன்ன இந்த வாழ்வு சாவு மிஞ்சினது. இந்த ஒரு பையன் பேசினதும் நாகட்டோவே மனசு மாறிட்டானா? ஒரு வழியா எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. இந்த உலகத்தையே மாத்துறதுக்கு அந்த புத்தகம் தான் ஒரு காரணமா இருக்கும்னு யாராச்சும் நினைச்சு பார்த்திருப்பமா? என்ன அவரை சுத்தி பச்சை லீஃப் வில்லேஜ்ல நான் வந்ததுல இருந்து யாரையெல்லாம் கொண்டேனோ அவங்க எல்லாருமே உயிரோட கொண்டு வர முடியும். என்னால அவங்களுக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆமா, நீ இன்னும் முடிக்க வேண்டிய கடமை நிறைய பாக்கி இருக்கு கண்ணா. மொத்தத்துல பல போர்களை உண்டாக்கிடும். நிச்சயமா நான் சொன்ன விளைவுகளை நீ கண்டிப்பா சந்திப்ப. இதோட என்னோட காலம் முடிவுக்கு வருது. யாய்க்கோ அப்புறம் நாகட்டும், அவங்கதான் எனக்கு எல்லாமே. எல்லாருக்கும் பொதுவான ஒரு அழியாத நம்பிக்கையா நீ இருப்பேன்னு நான் எப்போ நம்புறேன் நருட்டோ. நல்லா பண்ண. எல்லாரும் நீ எப்ப வருவன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க.
நருட்டோ சொன்னதை சாதிச்சுட்டான். உண்மையா இல்லையா? நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ஹீரோ அவதரிச்சிட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். நெக்ஸ்ட் யார் ஃபைட்டை ஓடலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.